பரங்கியர் கலங்கிட சேரிடும் சிங்கம் அந்நியர் கிடங்கொடும் அரசையார்க்கும் இனிவிடும் அந்நியர் கிடங்கொடும் அரசையார்க்கும் இனிவிடும் போற்றுவோம் போற்றுவோம் வீர இளைஞர் மூவரின் தியாக வாழ்வை போற்றுவோம் போற்றுவோம் போற்றுவோம். நல்ல காபி. வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம், சரியான நேரத்துக்கு வந்துட்டோம். வாங்க சொல்லுங்க ஐயா. ஆடி மாசம் 23ஆம் தேதி தீக்கல்லுப்பட்டியில நாடகம் செஞ்சு பெரிய பெரிய தலைக்கட்டெல்லாம் கூடி செய்யற விசேஷமுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நல்ல செட்டா பார்த்து கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதான் அம்மா கிட்ட தேடி கேட்டு வந்திருக்கோம். யாரு ராஜா பார்த்து? சோழவன் தான் சிவசாமி ஐயருங்க. எப்பவும் தீக்கல்லுப்பட்டியில விஸ்வநாததாச தானே கூப்பிடுவாங்க. என்னாச்சு? அவரு தேதி இல்லன்னுட்டாரா? அம்மா கிட்ட சொல்றதுக்கு என்னமா இருக்கு? விஸ்வநாததாச கூப்பிட்டா எந்த பொம்பளைங்க கூட நடிக்க வர மாட்டேன்றாங்க அம்மா. அச்சோடா, ஏனா? ஏன்னா அவரு இந்த சாதியை சேர்ந்ததுனால யாரும் கூட நடிக்க மாட்டேன்றாங்கம்மா. என்னது? அம்மா, சின்ன சாதி பயலோட நடிக்க மாட்டேன்ட்டாளுங்கம்மா. யார் அப்படி சொன்னது? அடி பாதகத்தி மகளே, அவளா அப்படி சொன்னா? ஆமாம்மா. யார் ஜானகி? யார் அப்படி சொன்னது? அவளா அப்படி சொன்னா? அந்த பொண்ணுக்கே கிராமப்புற கம்பெனிக்காரன் அறிமுகப்படுத்தி கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்ததே நம்ம விஸ்வநாதாஸ் தானே. நன்றி கெட்ட நாய்தான். நன்றி கெட்ட நாய் தான். அந்த பொண்ணோட பிள்ளைக்கு காது குத்துறதுக்கு விஸ்வநாத தாஸ் 2 சவரன்ல செயின் செஞ்சு போட்டாருமா. எனக்கு நல்லா தெரியுமா. அது நன்றி கெட்ட நாய் தான். ஆமாமா, அது நன்றி கெட்ட நாய் தான்மா. பொண்டுகளை நாயகின்னு பேசாதீங்க. அவங்கள பின்னால இருந்து யாரோ தூண்டி விடுறாங்க. பொண்டுக சுயமா இப்படி எல்லாம் பேசிட முடியாது. அவங்க பின்னால யாரோ இருக்காங்க. பொம்பளைங்களுக்கு ஜாதி வரையே இருக்காதுங்கறியா? அந்த பொண்ணுக்கு திமிரு ஜாஸ்தி. அப்படி செய்யற பொண்ணுதான் அது. பொண்டுக ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஊர் உலகம் மெச்சுக்கணும்னா, ஆம்பளைங்க மெச்சுக்கணும்னா, இந்த பொண்டுக எத்த வேணாலும் பேசுவாங்கதான். உண்மையில அவங்க வாய் மட்டும்தான் அசையும். உள்ள இருந்து வர்ற குரல் அவங்களது இல்ல. ஒவ்வொரு பொண்டுக்குள்ளயும் அத்தனை கால் போட்டு உட்கார்ந்து இருக்குல்ல ஆம்பளை அதிகாரம், அதுதான் அவங்க அப்படி பேச வைக்குது. ஏஜென்ட் ஐயா, நீங்க சொல்ற அதே நாள்ல மானாமதுரைக்கு தேதி கேட்டு எனக்கு கடுதாசி போட்டிருக்காங்க. அதனால என்னால வர முடியாது. அம்மா, உங்களுடைய சன்மானம் ஒரு ஷோக்கு 300 ரூபான்னு சொன்னாங்க. நாங்க ஒன்னும் 350 ரூபா கொடுக்குறோம்மா. தேதி கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்கம்மா. 350 ரூபாய் இல்ல, 400 ரூபாய் கொடுத்தாலும் நான் வரமாட்டேன். கந்தசாமி, கோமாளி, மரகதவள்ளி, கள்ளப்பாட்டு, முத்தரசு, நாரதரு, சிவசாமி ஐயரு, முருக, நீங்க வள்ளிம்மா. ஆமாங்கம்மா, பெரிய பெரிய தலைக்கட்டெல்லாம் கூடி செய்யற விசேஷம்மா. வேண்டாம்னு சொல்லிடாதீங்க. உங்க தேதியை கொடுத்தா நல்லா இருக்குங்கம்மா. ஆமாம்மா. சரி, அப்ப விஸ்வநாததாச கூப்பிடுங்க, நான் தேதி தரேன். சரியா சொன்ன. அவரோட எந்த ஸ்ரீ பார்ட்டும் நடிக்க வர மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, விஸ்வநாததாசோட நான் நடிக்கிறேன். அவர் தேடி பிடிங்க, அப்ப நான் தேடி தரேன். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. மேலான ஜாதி என்று மெத்த பேசி மிக மாறான காரியங்கள் செய்து வாழும் மானான ஜனங்களின் வஞ்சனையெல்லாம் இனி மாண்டு மடியும் என்று ஆடுராட்டே ஆடுராட்டே சுழன்றாடுராட்டே சுழன்று சுழன்று சுழன்றாடுராட்டே பாவம் கூறலும் என்று ஆடுராட்டே பாவம்
ஜானகி அம்மாள். ஜானகி அம்மாள் தன் கலையுலகின் இளமையின் தலைவாசலில் நின்று கொண்டிருந்த போது நடந்த சம்பவம் இது. ஜானகி அம்மாள் நாடக உலகில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த போது நடந்த சம்பவம் இது. ஜானகி அம்மாள் அன்று ஒரு ஷோவிற்கு பெற்ற சன்மானம் 300 ரூபாய். ஜானகி அம்மாள் ஒரு ஷோவிற்கு 300 ரூபாய் சன்மானம் பெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தங்கத்தின் விலை ஒரு சவரன் 26 ரூபாய். கணக்கு போட்டு பார்த்தால் இன்றைய மதிப்பில் ஜானகி அம்மாள் அன்று பெற்ற சம்பளம் 4.5 லட்சம் ரூபாய். இப்படி நாடக உலகின் உச்சத்தில் இருந்த போதுதான், புகழின் வெளிச்சத்தால் சூழப்பட்டிருக்கும் போதுதான் ஜானகி அம்மாள் சாதிய கட்டு திட்டங்களையும் சாதிய தடைகளையும் உடைத்தெறிந்து விஸ்வநாததாசுடன் நடித்தார். பட்டியல் சமூக மக்களோடு கலந்து பேசுவதை, அவர்களோடு அமர்ந்து உண்பதை, அவர்களோடு சமமாக பழகுவதை, அவர்கள் வீட்டிற்கு செல்வதை ஏதோ மகத்தான தியாகங்கள் போல பேசி திரியும் பலர் உலவும் இச்சமூகத்தில் ஜானகி அம்மாள் எங்கும் எப்பொழுதும் இதை பற்றி பெருமிதமாக பேசியதில்லை. எந்த விதமான தியாக கிரீடத்தையும் அவர் அணிந்து கொண்டதில்லை. அவரை அறிந்த கலை உலகத்தினர் தான் இச்செயலை நினைவு கூர்கின்றனர். ஜானகி அம்மாள் தொடர்ந்து விஸ்வநாததாசுடன் நடிக்க தொடங்கினார். மதுரை நாடக சங்கத்தில் ஒரு கட்டத்தில் விஸ்வநாததாஸ் தலைவராகவும் ஜானகி அம்மாள் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்கள் இருவரும் இணைந்து நடித்த வள்ளி திருமணம் நாடகம் மிக பிரபலம். வளையல் வாங்கலையோ அம்மம்மா, வளையல் வாங்கலையோ, வளையல் வாங்கலையோ அம்மம்மா, வளையல் வாங்கலையோ, வாலிப பெண்ணுக்கு தாலிய கட்ட, வாலிப பெண்ணுக்கு தாலிய கட்ட, வாரிசு கொண்டாடும் கையில போட்ட, வளையல் வாங்கலையோ அம்மம்மா, வளையல் வாங்கலையோ, வளையல் வாங்கலையோ அம்மம்மா, வளையல் வாங்கலையோ, வாரும் பெரியோரே வளையல் வகையுரைத்தீரே, வாரும் பெரியோரே வளையல் வகையுரைத்தீரே, வச்சிர பச்சை கருப்பு சிவப்பு, கருப்பு சிவப்பு வாங்கி வளையல் சொல்லன காப்பு, வகை இருக்கிறதாம் எகவல்ல திருசிருக்கிறதாம், வகை இருக்கிறதாம் எகவன தினசிருக்கிறதா, வங்கி வளை கங்கணமிலோ, இதோ கை வாங்கி பாரு தங்கமிடலாம், இதுதான் வஜ்ர முத்துக்கள் வச்சி இறைத்த, திரளுக்குள் வச்சு இறைத்த, நெற்றி இரட்டிலும் கச்சிதமானது கொஞ்சம் நிலைதானே, வஞ்சியே குமரினிதானே, கொஞ்சம் பிழைதானே வஞ்சியே குமரினிதானே, வளையல் வாங்கலையோ அம்மம்மா வளையல் வாங்கலையோ, வளையல் வாங்கலையோ அம்மம்மா வளையல் வாங்கலையோ, வளையல் வாங்கலையோ அம்மம்மா வளையல் வாங்கலையோ. தேச விடுதலை போராட்டத்தின் தட்பவெப்பநிலை மாறிக்கொண்டிருந்த சூழல் அது. காங்கிரஸ் கட்சிக்குள் சோஷலிஸ்டுகள் தனி குழுவாக தீவிரமாக இயங்கத் தொடங்கிய காலம் அது. 1938 வத்தலகுண்டு நகரில் காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கட்சியின் மாநாடு நடக்கிறது. அதில் தன் கணவர் குருசாமியுடன் ஜானகி அம்மாள் பங்கேற்கிறார். காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கட்சியின் தலைவர்களான A.K. கோபாலன், M.R. வெங்கட்ராமன், P. ராமமூர்த்தி, P. சீனிவாசராவ், ஜீவானந்தம் போன்ற தலைவர்கள் மேடையில் வீற்றிருக்கின்றனர். அப்பொழுது தேச விடுதலை பாடல்களை மாநாட்டிற்கு வந்திருக்கும் யாராவது பாடலாமே என்று தலைவர்கள் அறைகூவல் விடுக்கின்றனர். ஜானகி போய் பாடு, ஜானகி போ, ஜானகி போ ஜானகி, போ, ஜானகி போ, ஜானகி. நாடக மேடைகள் அல்லாது அரசியல் மேடைகளில் பாடி பழக்கமில்லாத ஜானகி தயங்குகிறார். அவரது தயக்கத்தை கண்ட மற்றவர்கள் அவரை வற்புறுத்துகின்றனர்.
ஜானகி ஓ ஜானகி ஓ ஜானகி ஓ ஜானகி ஓ ஜானகி தம்பி தம்பி பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, இந்த உலகத்துக்கு ஒரு புதுமை, இந்த உலகத்துக்கு ஒரு புதுமை. ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ, மனிதர் உணர்வை மனிதர் பறிக்கும் பழக்கம் இனியுண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ, உலகில் வாழ்க்கை இனியுண்டோ, நம்மில் அந்த வாழ்க்கை இனியுண்டோ. ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. நாடக உலகின் புகழ் சிகரங்களின் உச்சி முகடுகளில் வலம் வந்த ஜானகியின் வாழ்வு அடுத்த கட்டத்திற்கு செல்கிறது. அரசியல் மேடைகளில் பாடத் தொடங்கினார். பாடகராக மட்டுமல்லாமல் பேச்சாளராகவும் அவர் பல ஊர்களுக்கு பயணம் செய்கிறார். காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியின், அதைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான தலைவர்களில் ஒருவராக பரிணமிக்கிறார். 25 வயது நிரம்புவதற்குள் 2 முறை சிறைவாசம். தென்னிந்தியாவிலேயே தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி ஜானகி அம்மாள் தான். மக்களை கிளர்ந்தெழச் செய்யும் அவரது ஆவேசமான மேடை பேச்சுக்களை கண்டு அஞ்சி நடுங்கிய ஆங்கிலேய அரசு ஜானகி பல ஊர்களுக்கும் செல்வதை தடை செய்கிறது. பொன்மலை நகரில் அவரை கொண்டு போய்விட்டு அவ்வூரை விட்டு வேறெங்கும் செல்லக்கூடாது என்றும் தடை விதிக்கிறது. பொன்மலை நகரில் வசிக்க தொடங்கிய ஜானகி அம்மாள் அங்கும் சும்மா இருக்கவில்லை. சிறார்களை திரட்டி பாலர் சங்கம் அமைத்தார். ஜானகி அம்மாளின் பாலர் சங்கத்தை சேர்ந்த இளஞ்சிறுமியான பாப்பா, அதாவது சிறைச்சாலையில் உண்ணா நோன்பிருந்து உயிர்விட்ட அன்னை லட்சுமியின் மகளான பாப்பா உமாநாத் ஜானகியின் பொன்மலை நாட்களை இவ்வாறு நினைவு கூர்கிறார். அம்மாவுக்கு அவ்வளவு அழகான குரல் வளம். அந்த குரல் வளம் அள்ளி வழங்கிய பாடல்களை அன்றாடம் கேட்டு வளர்ந்தவள் நான். ஜான்சி ராணி லட்சுமிபாய் பற்றிய இசை நாடகம் ஒன்றை சிறார் சங்கத்தின் மூலமாக அவர் நடத்தி காட்டினார். அந்த நாடகத்தில் இசை, பாடல்கள், வசனம், டைரக்ஷன் என்று எல்லாமே அம்மாதான். தலைவாரி பூச்சூட்டி உன்னை, தலைவாரி பூச்சூட்டி உன்னை, பாடசாலைக்கு போய் என்று சொன்னாலும் நன்மை. தலைவாரி பூச்சூட்டி உன்னை, பாடசாலைக்கு போய் என்று சொன்னாலும் நன்மை.
முக்கியமானவர். அவர் சொன்ன நேரத்திற்கு சற்று தாமதமாக வந்துவிட்டாலும் போதும், பாட்டு சொல்லித் தர மாட்டார், திருப்பி அனுப்பி விடுவார். நாங்கள் கண்ணீர் மல்க திரும்பி செல்வோம். சங்க மைதானத்தில் எங்கள் குடிசைகள் இருந்ததால் சில மணி நேரத்திற்கு பிறகு அம்மா அங்கு வந்து எங்கள் தலையை தடவி, மிகவும் கோபித்துக் கொண்டீர்களா என்று கேட்பார். அதன் பிறகு இளமையிலேயே கட்டுப்பாடும் சுய ஒழுக்கமும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிடம் அப்படி நடந்து கொண்டேன் என்று சொல்லி அழைத்து பாடம் சொல்லித் தருவார். அம்மாவுக்கு அப்போது 24 வயது இருக்கும். எப்பொழுதும் பார்டர் போட்ட கதர் புடவை தான் கட்டுவார். அம்மா பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருப்பார். ஓரிரு மாதங்கள் கழிந்து எங்கள் கண் முன்னாலேயே அம்மாவை போலீஸ் கைது செய்து வேனில் ஏற்றியது. நாங்கள் எல்லோரும் அழுது கொண்டே அம்மாவின் கையை பிடித்துக் கொண்டோம். எங்களை கடுமையாக பேசி விரட்டிய போலீஸ்காரர்களை அம்மா கடிந்து கொண்டார். எங்களிடம் திரும்பி, நீங்கள் தைரியமாக இருங்கள், அழ வேண்டாம் என்று சொன்னார். அம்மாவை ஏற்றி சென்ற வேன் எங்கள் கண்களிலிருந்து மறையும் வரை நாங்கள் அங்கேயே கையசைத்தபடியே நின்று கொண்டிருந்தோம். கம்யூனிஸ்ட் தலைவர்களில் மிக பெரும் தலைவராக உருவெடுத்த ஜானகி அம்மாள் கட்சியின் முடிவின்படி 1944ஆம் ஆண்டு மதுரை மாவட்டத்தில் விவசாய சங்கத்தின் கிளைகளை கட்டுவதில் ஈடுபட்டார். மதுரை தெற்கு வடக்கு தாலுகாக்களில் 150க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாய சங்கங்களின் கிளைகள் அமைக்கப்பட்டன. 65க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கட்சி கிளைகள் அமைக்கப்பட்டன. சுதந்திரம் அடைந்து சில மாதங்களுக்கு பிறகு மதுரை நகராட்சிக்கு தேர்தல் வந்தது. அப்பொழுதெல்லாம் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை கிடையாது. வரி செலுத்துவோர் மட்டுமே வாக்குரிமை செலுத்த வேண்டும். மதுரை நகராட்சியின் 5வது வார்டான பூந்தோட்டத்தில் பிரபல காங்கிரஸ் தலைவரான சீனிவாச ஐயங்காரையும் பரம்பரை கவுன்சிலரான முனீஸ்வர ஐயரையும் எதிர்த்து போட்டியிட்ட ஜானகி அம்மாள் கூடுதல் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மதுரை ஜில்லா போர்டு தேர்தலில் சமயநல்லூர் தொகுதியில் நிறுத்தப்பட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜானகி அம்மாள் வெற்றி பெற்றார். வாழிய வாழிய வாழியவே, ஜானகி அம்மா வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, செங்கொடி இயக்கம் வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, ஜானகி அம்மா வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, செங்கொடி இயக்கம் வாழியவே. தோழர்களுக்கு வணக்கம். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற வைத்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த வெற்றி KP ஜானகி என்கிற தனிப்பட்ட எனக்கு கிடைத்த வெற்றி அல்ல. இது செங்கோடி இயக்கம் மக்களுக்காக ஆற்றிய பணிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்காக நடத்திய போராட்டங்களுக்கும் கிடைத்த வெற்றி. இந்த வெற்றி மக்கள் செங்கோடி இயக்கத்தின் மீது ஆகப்பெரும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம். மக்களின் சிந்தனை மாறி இருக்கிறது என்பதற்கான அத்தாட்சி. எனக்கு கிடைத்திருப்பது பதவி அல்ல, இது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் உணர்ந்திருக்கிறேன். மக்களும் கட்சியும் எனக்கு அளித்திருக்கும் இந்த பொறுப்பில் நான் மிகச் சிறப்பாக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நாளை தலைவர்களாய் மாற வேண்டிய உங்களுக்கு காலம் இன்னும் கடந்திடவில்லை. நாளை தலைவர்களாய் மாற வேண்டிய உங்களுக்கு
கடந்திடவில்லை. இன்னும் தயக்கமா என்றே தொடங்குவே எல்லாம் நீங்க படிக்கணும். தயாராகணும் இப்பொழுதே மாபெரும் சக்தியாய் மாறிடவே. இன்னும் தயக்கமா என்றே தொடங்குவீர் எல்லாம் நீங்க படிக்கணும். தயாராகணும் இப்பொழுதே மாபெரும் சக்தியாய் மாறிடவே. மாபெரும் சக்தியாய் மாறிடவே. 1948 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருந்த போது 2 முறை சிறைவாசம். அதற்கு பின் 1960களில் மீண்டும் சிறைவாசம். சிறைச்சாலைக்கு செல்லும் போதெல்லாம் ஜானகி அம்மாள் தன் இனிய குரலாலும் ஆவேசமிக்க பேச்சுக்களாலும் சிறைச்சாலையை அறச்சாலையாக மாற்றிவிடுவார். எனினும் தொடர்ந்த சிறைவாசம் ஜானகி அம்மாளின் உடல்நிலையை சிதைத்து விடுகிறது. ஆஸ்துமா நோயால் பீடிக்கப்பட்டிருந்த ஜானகி அம்மாவால் முன்பு போல பாட முடியவில்லை. அவர் மேடைகளில் முன்பு போல பாடவில்லை என்றாலும் கூட பாட்டு அவரோடு ஒட்டி கொண்டது. தலைமறைவு வாழ்க்கையில் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அவருக்கு வைத்த புனைப்பெயர் பாட்டு. பாட்டு 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 பாட்டு. மதுரை அவனியாபுரம் பகுதியில் கழிவு நீரை பாசனத்துக்கு பயன்படுத்தி விவசாயம் செய்கின்ற பண்ணை ஒன்று. எல்லோரும் அப்பண்ணையை சூவைஸ் பண்ணை என்றே அழைப்பார்கள். அதனை சில பெரும்புள்ளிகள் கான்ட்ராக்டுக்கு எடுத்து நடத்தி வந்தனர். அப்பண்ணையில் குத்தகைக்கு எடுத்த விவசாயிகள் அங்கே கத்திரி, கீரை போன்றவற்றை பயிரிட்டு வந்தனர். சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் கட்டி. சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் கட்டி. சீமானார் பெற்ற மகள் நல்ல பொண்ணு நடைய. நீ செடிக்கு செடி தொங்கலாமோ சின்ன பொண்ணு நடைய. கொத்தமல்லி பாத்தி கட்டி கொடிக்கு கொடி கொஞ்சம் கட்டி. கொத்தமல்லி பாத்தி கட்டி கொடிக்கு கொடி கொஞ்சம் கட்டி. கோமானார் பெற்ற மகள் நல்ல பொண்ணு நடைய. நீ கொடிக்கு கொடி தொங்கலாமோ சின்ன பொண்ணு நடைய. கத்திரி, கீரை போன்றவற்றை பயிரிட்டு வந்த விவசாயிகளை அங்கிருந்து வெளியேறுமாறு கான்ட்ராக்டாளர்கள் நிர்பந்தம் செய்தனர். குத்தகையாளர்கள் மறுக்கவே அவர்களது குடிசைகளுக்கும் படகுகளுக்கும் தீ வைத்தனர். இத்தனை வருஷமா இங்க இருந்துட்டோம். இப்ப போய் குறைச்சி விட்டா நாங்க எங்கம்மா போறது? எங்க குடிசையெல்லாம் எரிச்சுட்டாங்கம்மா. எங்க பரம்பையெல்லாம் கொளுத்திட்டாங்கம்மா. ஆடு மாடெல்லாம் அறுத்துக்கிட்டு ஓடி போச்சுமா. நிற்கதையா நிக்கிறோமா? எல்லாமே எல்லாமே அழிஞ்சு போச்சுமா. இங்க இருந்து எங்கேயாவது போனா போதுமா? நீங்க ஏன் போனோம்? இப்ப குடிசையெல்லாம் எரிச்சுட்டாங்கம்மா. எங்களையும் எரிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நீங்க எதுக்காகவும் அழக்கூடாது. ஏதாவது எழுதி கொடுத்துருக்கீங்களா? அப்பா எதுவும் எழுதி கொடுக்க மாட்டோம் சொன்னது தாமா. இப்படி எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்கம்மா. நீங்க எதுக்காக போகணும்? நீங்க எதுக்காக போகணும்? நீங்க யாரு முன்னாடியும் மண்டியிடக்கூடாது. ஆண்டவனே சர்வே பண்ணி அளந்து வச்சிருக்கான அவங்களுக்கு. நீங்க இந்த மண்ணுல உங்க உழைப்ப சிந்திருக்கீங்க. உங்க உழைப்பால தான் இந்த மண்ணுல கத்திரியும்
உங்களுக்கு இந்த நிலத்துல விவசாயம் செய்ய எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க எதுக்கும் பயப்படக்கூடாது. எப்படிமா பயப்படாம இருக்கிறது? புள்ள குட்டிகளா இருக்கேமா. நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா, நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா நாம கோடைக்கால் பூதம். ஜானகி அம்மாளின் துணிச்சலான தலைமையின் கீழ் அவனியாபுரம் விவசாயிகள் திரண்டனர். முன்பு துவரிமானில் இதே போல உள்ளூர் விவசாயிகளை வயலில் இறங்கவிடக் கூடாமல் பண்ணையார்கள் செய்தபோது, வெளியூரில் இருந்து விவசாயிகளை இறக்கிய போது ஜானகி அம்மாள் தன் புடவையை வரிந்து தார் பாய்ச்சி கட்டிக்கொண்டு வயலில் இறங்கி கலப்பையை பிடித்தார். அப்படிப்பட்டவர் ஜானகி அம்மாள். அதே போல அவனியாபுரத்திலும் வெகுண்டெழுந்த விவசாயிகளின் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு குத்தகை விவசாயிகளின் உரிமைகள் மீட்டெடுக்கப்பட்டன. 500 குத்தகை விவசாயிகளது குடும்பங்கள் இதனால் பயன் பெற்றன. அதன் பின்னர் அவனியாபுரம் பகுதிகளில் இப்போராட்டத்திற்கு தலைமையேற்ற ஜானகி அம்மா ஒவ்வொரு வீட்டிலும் உச்சரிக்கப்படும் பெயராக மாறினார். அதன் பின்னர் கம்யூனிஸ்ட் கட்சியை அவனியாபுரம் பகுதி மக்கள் அம்மா கட்சி என்றே அழைத்தனர். நாடக கலைஞராக வாழ்க்கையை தொடங்கி தேச விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று பின்னர் உழைக்கும் மக்களின் இயக்கத்தில் ஒப்பற்ற தலைவர்களில் ஒருவராகி ஆங்கிலேய அரசாலும் சுதந்திர இந்திய அரசாலும் பலமுறை சிறைபிடிக்கப்பட்டு நீண்ட காலம் சிறைவாசம் கண்ட போராட்ட தழும்புகள் கொண்ட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான ஒரு அரிய ஆளுமையான KP ஜானகி அம்மாவின் வாழ்க்கை நம் நாட்டின் சுதந்திர இந்திய வரலாற்றிலும் தேச விடுதலை வரலாற்றிலும் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாகும். அம்மாவை கடைசியாக சந்தித்த தருணத்தை பாப்பாவுமானால் இவ்வாறு நினைவு கூறுகிறார். எனக்கு எப்பவுமே 2 அம்மா. ஒண்ணு என்னை பெத்த அம்மா, இன்னொன்னு என்னை அரசியல் வாழ்க்கையில வளர்த்தெடுத்த ஜானகி அம்மா. 1992 பிப்ரவரி மாதம் 8ஆம் நாள் நான் அவரை கடைசியாக சந்தித்தேன். அவருக்கு எப்பொழுதுமே விருப்பமான உருளைக்கிழங்கு வறுவலும் எலுமிச்சை பழ சாதமும் எடுத்துக்கொண்டு சென்றேன். அம்மா எப்பொழுதும் அவற்றை பிரியமுடன் உண்பார்கள். அம்மா, பாப்பா வந்திருக்கேன். பாப்பாவா? வா வா. என்ன பாப்பா திடீர்னு? வாசகி கடுதாசி போட்டிருந்தா, அதுல கூட நீ வருவேன்னு எதுவுமே எழுதலையே. என்னமோமா, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, புறப்பட்டு வந்துட்டேன். இந்தாங்க, உங்களுக்கு பிடிச்ச எலுமிச்சம்பழ சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சுட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. மறக்காம இருக்கே, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா பாப்பா, நீ எப்படி இருக்க? ஆமா, இந்த சீஃப் மினிஸ்டர் அம்மாக்கு என்ன வந்துச்சு? எதுக்கு ராமர் கோயில் கட்டுறதுக்கு செங்கல்லாம் அனுப்புது? இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இல்லாத, அரசியல்ல இல்லாத ஏதோ பிரச்சனை எல்லாம் கிளப்பி விடுது. அவங்க ஏற்கனவே உடன்கட்டையர்ன்னு சொன்னவங்க தானே, இதையும் செய்வாங்க, இதுக்கு மேலையும் செய்வாங்க. ஆமா ஆமா, உடன்கட்டு, சரியா சொன்னப்போ. அம்மா, நம்ம மாதர் சங்கம் மாநில மாநாடு வருது, அது விஷயமா அவங்க கிட்ட கலந்து பேசிட்டு போலான்னு தாம்மா வந்தேன். பாப்பா, என்னால மாநில மாநாட்டுக்கெல்லாம் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னம்மா, ஏமா அப்படி சொல்றீங்க? என் உடம்புல ஒரு பகுதியா செத்துட்டு இருக்கு. நான் ரொம்ப சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன்னு நினைக்கிறேன். ஏன் பாப்பா அமைதி ஆயிட்ட? அநேகமா மாநில மாநாட்டு அரங்கத்துக்கு என் பேரை நீ தான் வைக்க போற. அதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ். ஏன் பாப்பா கலங்குற?
கண் கலங்கிவிட்டது. உண்மையை சொன்னால் அம்மா என்னிடம் நீ ஏன் வருத்தப்படுகிறாய் என்று கேட்டபொழுது அம்மாவும் உணர்ச்சி வசப்பட்டார்கள். அம்மா கூறியது போலவே நாகப்பட்டினத்தில் நடந்த மாதர் சங்க மாநில மாநாட்டில் அவர் பெயரில் அரங்கம் இருந்தது. 1992 மார்ச் 1ஆம் தேதி அம்மா விடை பெற்றார். ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்தது. 1 கோடி சூரியனில் ஒரு சூரியன் அஸ்தமித்தது. 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 என்றும் என்றும் வாழும் என் ரத்த நாளந்தோறும், என்றும் என்றும் வாழும் என் ரத்த நாளந்தோறும், மண்ணில் மறைந்த போதும் என் நெஞ்சில் நிறைந்து வாழும், மண்ணில் மறைந்த போதும் என் நெஞ்சில் நிறைந்து வாழும், என்றும் என்றும் வாழும் என் ரத்த நாளந்தோறும், மண்ணில் மறைந்த போதும் என் நெஞ்சில் நிறைந்து வாழும். ஜானகி அம்மா, 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 ஜானகி அம்மா. இருக்கின்றாய், இருக்கின்றாய், ஜானகி அம்மா நீ இருக்கின்றாய், 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 ஜானகி அம்மா நீ இருக்கின்றாய். தூக்கிய செங்கொடி தாழ விடோம் எனும் வர்க்கச் சூளுரை வாசகத்தில், தூக்கிய செங்கொடி தாழ விடோம் எனும் வர்க்கச் சூளுரை வாசகத்தில் இருக்கின்றாய், இருக்கின்றாய், ஜானகி அம்மா நீ இருக்கின்றாய். தூக்கிய செங்கொடி தாழ விடோம் எனும் வர்க்கச் சூளுரை வாசகத்தில், தூக்கிய செங்கொடி தாழ விடோம் எனும் வர்க்கச் சூளுரை வாசகத்தில் இருக்கின்றாய், இருக்கின்றாய், ஜானகி அம்மா நீ இருக்கின்றாய். ஜானகி அம்மா, ஜானகி அம்மா, ஜானகி அம்மா